கிளிநொச்சியில் இருக்கின்ற செஞ்சோலை சிறுவர்கள் இல்லத்துக்கு தான் இந்த துணிகளை கொண்டு போகிறோம். அதை தான் பார்க்குறீங்க. இதுக்குள்ள வச்சு இப்படி தள்ளி உள்ளுக்கு தள்ளினா தான் ஆடாமல் விழும். வச்சுட்டு வேறுங்க துவாயல் எல்லாம் கொண்டு போக போகிறோம். துவாயல் இப்படி இதுக்குள்ள முன்னு கொழுவ போகிறோம். மோட்டர் சைக்கிளில் நாங்கள் போக போகிறோம். செஞ்சோலை சிறுவர் இல்லத்துக்கான அந்த துணிகள் மற்றும் சவக்காரம் போன்றவற்றை அங்கே கொடுக்குற காணொலியை நீங்கள் அடுத்து நான் பயணம் செய்ய போகிறேன். கொண்டு போய் சேர்த்து அவைகளுக்கு கொடுக்கின்ற காணொலியை பார்வையிடுவோம். பாருங்கள். இரணமடு சந்தியில் இருந்து இரணமடு குளத்துக்கு போகிற பாதையெல்லாம் இந்த செஞ்சோலை சிறுவர் இல்லம் இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் தற்போது மோட்டார் பைக்கில் போய்கொண்டிருக்கிறோம். இதுதான் தற்போது பாருங்க, நான் கிட்ட வந்துட்டோம். இதுதான் செஞ்சோலை சிறுவர் இல்லம். இப்போ செஞ்சோலை சிறுவர் இல்லத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்க, செஞ்சோலை சிறுவர் அபிவிருத்தி நிலையம் வண்டி இருக்குது பாருங்க. ஹாய், வணக்கம் உறவுகளே. நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி தற்போது வருகை தந்திருக்கிறோம். பாருங்க, கிளிநொச்சியிலே இருக்கின்ற செஞ்சோலை சிறுவர் இல்லத்துக்கு தான் தற்போது வருகை தந்து கனடாவிலே இருக்கின்ற நர்மதா அவர்களுடைய தந்தையார் இறைபாதம் அடைந்ததை முன்னிட்டு அவருடைய நினைவாக 1ஆம் வருட நினைவை முன்னிட்டு செஞ்சோலை சிறுவர் இல்லத்தில் இருக்கின்ற 130 மாணவர்களுக்கான துணிகளை எனக்கு வாங்க சொல்லி 39,000 காசு அனுப்பி அந்த துணிகளை வாங்கி தற்போது அவர்களுக்கு கொடுக்கின்ற காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். 130 மாணவர்களும் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த துணிகளை கொடுக்கின்ற காணொலியை பார்வையிடுவோம். வாருங்கள். கனடாவிலே வசித்து வரும் நர்மதா அவர்களுடைய தந்தையின் நினைவு தினத்துக்கு வழங்கப்பட்ட அந்த துணிவுகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டிருப்பீர்கள். காண்டிவன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம்.